ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னம்மா ஏதோ சொல்ற? மாப்பிள்ள அமுதாவை வெளியே அனுப்புற வர நீங்களாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா? என் பொண்ண உங்களெல்லாம் நம்பித்தானே அந்த வீட்டுல ஒப்படைச்சிட்டு வந்தேன். நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனா நாங்க அமுதாவை கூப்பிட்டு மணிகண்டன் கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது அமுதா நம்ம வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான். நாங்க 2 பேரும் இப்பவே அங்க கிளம்பி வரோம். அமுதாவை கையோட கூட்டிட்டு வந்துடுறோம். இந்த நேரத்துல நீங்க எல்லாம் கிளம்பி வர வேண்டாம். என் பொண்ணு மனசு உடைஞ்சு போய் வந்திருக்கா. எனக்கும் அவளை உடனே அனுப்ப மனசு இல்லம்மா. இன்னைக்கு மட்டும் அவ என் கூட இருக்கட்டும். நாளைக்கு நானே கூட்டிட்டு வந்து நம்பிக்கிட்ட நியாயம் கேட்கிறேன். மாமா, அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு. மணிகண்டன் தான் கேட்க மாட்டேங்கிறான். அம்மா, நீ என் வீட்டுக்கு வாழ வந்திருக்க. உன்னை என் வீட்டு குலதெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் பொண்ண உங்க வீட்டுல இருக்கவங்க தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம். விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தவளை வீதியில நிறுத்தும் போது தடுக்கவாது செஞ்சிருக்கலாம்ல. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. தப்பு என் மேலதான்ப்பா. தப்புன்னு சொல்றியே தவிர அங்க என்ன நடந்தது சொன்னா தானே எனக்கு புரியும். புனிதாக்காக தர இருந்த பால்ல அண்ணா, பால்ல என்ன கலந்த? என்ன சொல்ற? நீ பால்ல எதையோ கலந்திய, அது என்னன்னு கேட்டேன். எனக்கு தெரியும். வா, அவளை விடுறா, விடுன்னு சொல்றல. யார் தாயடாதீங்க, அவ ஏன் பொண்டாட்டி, தள்ளுங்க. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கலப்பா. இல்ல, அது வந்து நான் கொஞ்சம் பயந்துட்டேன்ப்பா. உன் பயம் நியாயம்தான். ஆனா உன் நிழலை பார்த்து பயப்படுறேன்னு நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு வேதனையா இருக்குப்பா. பா, நான் அப்படி பேசிருக்க கூடாதுதான்ப்பா. நீங்க முதல்ல அமுதா அழ வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. நீங்க போன் அவகிட்ட கொடுங்களேன். அவ அழட்டும்பா. அவ மனசுல இருக்கிற பாரம் குறையும் வரைக்கும் அழட்டும். அப்பதான் அவளை சரி பண்ணிக்குவா. விரும்பி போனால என்ன, என் கண்ணு முன்னாலே இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேதனையா இருக்குப்பா. என் தலையில அப்படி எழுதி இருக்கு. அப்பா, சாரிப்பா. நீங்க அமுதாட்ட போனை கொடுங்கப்பா. அமுதா, கபிலன் உங்ககிட்ட பேசணுமா? நீ பேசுறியாமா? நான் யாருக்கிட்டையும் பேசலப்பா. அம்மா என்ன விட்டு போனப்பவே எனக்கு யாரும் இல்லைன்னு முடிவு பண்ணிருக்கணும். தப்புதான்ப்பா, தப்புதான். அண்ணன் என்ன தப்பா நினைச்ச பிறகு நான் அங்க இருக்கிறதுல என்னப்பா அர்த்தம் இருக்கு? மாமாவும் என் மேல கோவப்படுறாரு, அண்ணனும் என் மேல சந்தேகப்படுது. நான் எங்க போவேன் சொல்லுங்கப்பா? நான் எங்க போவேன்? எனக்கு மட்டும் ஏப்பா இப்படி எல்லாம் நடக்குது? அண்ணனுக்கு நான் அங்க இருக்கிறது பிடிக்கலப்பா. கபிலா, உன் தங்கச்சி பேசுறதெல்லாம் கேட்டியா? உன் பயத்தை எல்லாருக்கும் உள்ள பயமா மாத்திட்டதோட விளைவு உன்னை மட்டும் காயப்படுத்தாதுன்னு இப்ப நீ புரிஞ்சிருப்ப. தப்புதான்ப்பா. எல்லாம் என்னோட அவசர புத்தியால வந்தது. அப்பா, போன ஸ்பீக்கர்லயாவது போடுங்கப்பா ப்ளீஸ். அமுதா, என்ன மன்னிச்சிடுமா. என்னப்பா சொன்ன? திரும்ப சொல்லு. அமுதா,
இந்த அண்ணனை மன்னிச்சிருமா ப்ளீஸ் அமுதா. அமுதா கபிலா, சரியோ தப்போ ரெண்டு பக்கம் விசாரிச்சுட்டு முடிவெடுக்க தெரிஞ்சவன் தான் குடும்ப தலைவனா இருக்க முடியும். நாளைக்கு நீ ஒரு தகப்பனாக போற, பார்த்து நடந்துக்கப்பா. சாரிப்பா. சரி விடுப்பா, நீ மனசை போட்டு குழப்பிக்காம இன்னொரு முறை இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது நிதானம் தவறாம இரு. அதுவே எனக்கு போதும். சரி, நான் போன் வைக்கட்டுமா? அப்பா, அமுதாவை ஏன்பா, அமுதாவை காலையில கூட்டிட்டு வரேன்பா. என் பிள்ளைகள யாரு தப்பு பண்ணாலும் என்னால என் பிள்ளைங்களை விட்டு கொடுக்க முடியாது. நான் வர்றேன். நாளை காலையில அமுதாவை கூட்டிட்டு வர்றேன். போதுமா? சரிப்பா.